ஓகே சூப்பர் கலங்க சார். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆப்போட்டு தூங்குங்க. வணக்கம். ஜிபி முரசு டாக்கீஸ் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நான் சேலம் ஜிபி பிச்சுமணி. இன்னைக்கான திரை விமர்சன நிகழ்ச்சியில் நாம் பார்க்கப் போற திரைப்படம் டேவில். விதார்த், பூர்ணா மற்றும் திரிகன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள காமெடி த்ரில்லர். சவரகத்தி புகழ் ஆதித்யா இயக்கியுள்ள டேவில் படத்திற்கு மிஷ்கின் இசையமைத்துள்ளார். டேவில் படத்தின் கதை என்னன்னா, பெரியோர்கள் பார்த்து விதார்த்துக்கும் பூர்ணாவுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஆனால் கணவன் மனைவியிடையே பாசம் இல்லை. பூர்ணா நெருங்க முயன்றாலும் தள்ளிப் போகிறார் விதார்த். கணவரின் அன்பு கிடைக்காத சோகத்தில் இருக்கும் பூர்ணா சாலை விபத்தில் திரிகனை சந்திக்கிறார். அவர்களுக்கு இடையே பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறுகிறது. இதற்கிடையே விதார்த்துக்கு சுபஸ்ரீ மீது காதல் ஏற்படுகிறது. காதலியுடன் இருக்கும்போது மனைவியிடம் சிக்கிவிடுகிறார் விதார்த். அதே போன்று பூர்ணாவும் திரிகுனும் விதார்த்திடம் சிக்கிவிடுகிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதே கதை. விதார்த், பூர்ணா, திரிகுன், சுபஸ்ரீ ஆகிய 4 பேரை வைத்தே கதை நகர்கிறது. முதல் பாதியில் பூர்ணா, திரிகுன் காட்சிகள் நம்மை கவர்கிறது. ஆனால் 2ஆம் பாதி அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. நடிப்பில் அசத்தியிருக்கிறார் விதார்த். ஹீரோயினுக்கு நல்ல ஸ்கோப்புள்ள படம் டெவில். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடிப்பாலும் அழகாலும் ரசிகர்களை தன்னை பற்றி பேச வைத்துவிட்டார் பூர்ணா. திரிகுன், சுபஸ்ரீ ஆகியோரின் நடிப்பையும் பாராட்டியே ஆகச வேண்டும். மிஷ்கினின் இசைப்படத்திற்கு பக்கபலமாக அமைந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக் முத்துகுமாருக்கு ஹாட்ஸ் ஆப். ஒளிப்பதிவில் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுள்ளார். டெவில் படத்தின் மைனஸ் இல்லாமல் இல்லை. ஒரு ஜானரோடு நிறுத்திக் கொள்ளாமல் த்ரில்லர், டிராமா, ஹாரர் ஜானர்களின் கலவையாக வந்திருப்பது படத்திற்கு கை கொடுக்கவில்லை. படத்தின் முதல் பாதி ஒரு ஜானரிலும் 2ஆம் பாதி 2 ஜானரிலும் வருகிறது. தியேட்டருக்கு வருபவர்களுக்கு அதிர்ச்சி உணர்வை ஏற்படுத்த வேண்டுமே என்பதற்காக சில காட்சிகள் திணிக்கப்பட்டுள்ளது. பிரச்சனை உள்ள ஆண்கள், அவர்களுக்கு தாயாகவும் இருக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படும் பெண்களின் கதைதான் டெவில். படத்திற்கு பெரிய பலமாக இருக்கிறார் பூர்ணா. அவர் என்னதான் சிறப்பாக நடித்திருந்தாலும் மொத்த படத்தையும் அவரால் காப்பாற்ற முடியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடித்திருந்தால் மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.